நவராத்திரி அணுகி கொண்டிருந்தது. அவரவர்கள் வீட்டில் புதிய புதிய பொம்மைகளை வாங்கி வாங்கி சேர்த்தார்கள் பெண்மணிகள். குழந்தைகளுக்கு தான் எத்தனை குதூகலம்! நாளுக்கு ஒரு கோலம் புனைந்து கொண்டு வீடு வீடாக புகுந்து அழைத்து வருவதற்கு அவர்கள் தயாரானார்கள். இந்த ஆண்டு விஸ்வநாத ஆசிரியருக்கு வியாபாரம் அதிகம். அவர் முன்பே பல மூர்த்திகளை செய்து வைத்திருந்தார். வெறும் மண்பொம்மையா அவை? கருங்காலியிலும் சந்தன மரத்திலும் செய்த தெய்வங்கள். அவரிடம் வாங்கின உருவங்களில் பல அஷ்டோத்திரமும் சக்ரச நாமங்களுக்கு பெற்று கற்பூர ஆர்த்தி வாங்கி கொண்டு தெய்வமாக விளங்குகின்றன. எத்தனையோ காட்சிகளில் அவருக்கு பரிசும் பாராட்டும் கிடைத்திருக்கின்றன. அவ்வளவுக்கு காரணம், நன்றியுணர்வோடு அந்த பெரியவரை நினைத்து பெருமூச்சு விட்டார் ஆசிரியர். அவர் கைவேலை செய்து கொண்டிருந்தது எதிரே மிக மிக வியத்திற்குரிய ராஜராஜேஸ்வரியின் பிம்பம். அதை பார்த்து பார்த்து வேலை செய்து கொண்டிருந்தார். சிற்றுளி கொண்டு செதுக்குகிறார், ஏற்கிறார். முன்னாலே இருக்கிறதைப் போல செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அப்படியானால் முன் உள்ளது வேறு யாரேனும் செய்ததா? இல்லை இல்லை, அதுவும் அவர் செய்ததுதான். அதை எதற்காக அடிக்கடி பார்க்கிறார்? அதே அச்சாக அமைய வேண்டும் என்பது அவர் எண்ணம். கலைஞனுக்கு தான் படைக்கும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தனி அழகு பொலிவும். தொழிலாளியோ எல்லாவற்றையும் ஒன்று போல செய்வான். தான் செய்ததையே பார்த்து மறுபடியும் அதே அச்சாக செய்யும் போது கலைஞனுக்கு அடுப்பும் தட்டிவிடும். வெறும் கைவேலை மட்டும்தானே, புதிய கற்பனைக்கு இடம் இல்லாமல் போய்விடுகிறதல்லவா? விஸ்வநாத ஆசிரியர் நிலையும் அப்படிதான் இருந்தது. புதிதாக மற்றொரு மூர்த்தியை செய் என்றால் மிகவும் எளிதில் மகிழ்ச்சியோடு செய்து விடுவார். இப்போது ஒரு நிர்பந்தத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். இம்மி பிசங்காமல் அதே மாதிரி அமைய வேண்டும். ஏன், அவராகவே வருவித்து கொண்ட சங்கடம் அது. விஸ்வநாத ஆசிரியருக்கு தச்சு வேலைதான் இளமையில் அவர் தகப்பனார் சொல்லி தந்தார். ஆனால் அவர் கையில் வெறும் தச்சு தொழிலாளியின் நரம்பு ஓடவில்லை. சிற்ப கலைஞனுடைய ஆற்றல் அதற்கு இருந்தது. நாய், யானை, மனிதன் என்ற உருவங்களை இளம்பிராயத்தில் செதுக்கித் தொடங்கினார். பிறகு தேரில் பதிக்க வேண்டிய உருவங்களில் பெரும்படியான வேலைகளை செய்தார். அப்பால் நுட்பமான வேலைகளையும் செய்ய தெரிந்து கொண்டார். அவருடைய பால்ய சிநேகிதர் பரமசிவ சாஸ்திரியார் ஒரே பள்ளிக்கூடத்தில் 4 வகுப்பு வரையிலும் ஒன்றாக படித்தார்கள். அதற்கு மேல் இருவரும் அந்த படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். சாஸ்திரி யாருடைய தகப்பனார் பெரிய ஜோசியர். வடமொழியிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் வல்லவர். அவர் தம்முடைய பிள்ளைக்கு மிலேச்ச பாஷை வேண்டாமென்று நிறுத்தி கொண்டு தம்முடைய வித்தைகளை சொல்லிக் கொடுத்தார். பரம்பரை வித்தை எளிதிலே பரமசிவ சாஸ்திரியாருக்கு வந்துவிட்டது. பையன் எப்படியாகிலும் பிழைத்து கொள்வான் என்ற முழு நம்பிக்கையும் அவருடைய தந்தையார் கண்மூடினார். இப்போது பரமசிவ சாஸ்திரியார் மந்திர சாஸ்திரத்தில் வல்லவர் என்று பெயரெடுத்தார். என்ன எடுத்து என்ன பிரயோஜனம்? ஜோசியத்தையும் மந்திரத்தையும் கட்டி அழுகிறவர்களைத்தான் சனி பகவான் அடைக்கலம் புகுந்து நிரந்தரமாக அவர்களிடம் இருந்து விடுகிறானே. சாஸ்திரியார் குழந்தை குட்டிகளோடு வறுமையும் வளர்த்து வந்தார். தம்முடைய நண்பர் விஸ்வநாத ஆசிரியர் இப்போது ஓரளவு செயலாக இருப்பது தெரிந்து அவருக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. 2 நண்பர்களும் அடிக்கடி கலந்து பேசுவார்கள். ஆசாரியார் ஏதோ தம்மாலான உபகாரத்தை சாஸ்திரியாருக்கு செய்வதுண்டு. நேரே கொடுத்தால் அவர் வாங்கி கொள்ள மாட்டார் என்று ஏதோ தகடென்றும் தாயத்தென்றும் பேர் சொல்லி வாங்கி கொண்டு பொருள் கொடுப்பார். ஒரு நாள் சாஸ்திரியார் தன் நண்பருக்கு ஒரு யோசனை கூறினார். நீ இந்த மாட்டையும் குதிரையையும் யானையையும் செய்து விற்கிறாயே, உனக்கோ திறமை இருக்கிறது. உன் ஒளி நீ நினைக்கிறதையெல்லாம் உருவாக்கி விடுகிறது. நல்ல தெய்வ பிம்பங்களாக செய்தாயானால் உனக்கு புண்ணியமும் லாபமும் அதிகம் ஏற்படும் என்றார். என்ன செய்ய வேண்டும்? அதை சொல்லுங்கள், செய்து பார்க்கிறேன். ராமன், கிருஷ்ணன், முருகன் என்று பல மூர்த்திகளை செய்யலாம். வா, எவ்வளோ அருமையான மூர்த்திகளின் தியான சுலோகங்கள் இருக்கின்றன. அவற்றில் உள்ளபடி நீ மூர்த்திகளை செய்தாயானால் பலர் விரும்பி வாங்கிக் கொள்வார்கள். எனக்கு அந்த மூர்த்திகளின் லட்சணங்கள் தெரிய வகை இல்லையே என்று அங்காள்யப்புடன் சொன்னார். ஆசாரியார், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் அந்த தியான சுலோகங்களின் பொருளை விளக்கமாக சொல்கிறேன். நீ அதன்படியே விக்கிரகங்களை செய்யலாம் என்று சாஸ்திரியார் கூறினார்.
அது முதல் விசுவநாத ஆசாரியார் முழுக்க முழுக்க தெய்வ திருவுருவங்களையே சமைத்து வந்தார். பலர் அவருடைய பிரதமைகளை வாங்கத் தொடங்கினார்கள். சந்தனத்தாலே செய்த திருவுருவங்களை வாங்கி பூஜை செய்தார்கள். இதனால் ஆசாரியாருடைய வருவாய் மிகுதியாயிற்று. தமக்கு இந்த வருவாய் வருவதற்கு காரணம் சாஸ்திரியார் என்பதை அவர் மறக்கவே இல்லை. சாஸ்திரியார் நவராத்திரியில் சிறப்பாக பூஜை செய்தார். அவருக்கு நல்ல சந்தன மரத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் உருவத்தை செய்து கொடுத்து பூஜை செய்ய சொல்ல வேண்டும் என்பது விஸ்வநாதருக்கு ஆசை. அவர்கள் ஊராகிய துத்திக்குளம் கொல்லிமலை அடிவாரத்தை சார்ந்திருந்தது. கொல்லிமலையில் காட்டினிடையே சந்தன மரங்கள் வளர்ந்திருக்கும். அரசாங்கத்தாரின் கட்டுக்காவலுக்கு உட்பட்டிருந்தாலும் விறகு வெட்டி வருகிறவர்கள் சந்தன கட்டையையும் யாருக்கும் தெரியாமல் வெட்டி கொட்டு வந்து விடுகிறார்கள். விஸ்வநாத ஆசாரியார் நியாயமான முறையில் சந்தன கட்டைகளை கடையில் வாங்கி வேலை செய்தாலும் விறகு வெட்டிகளிடம் சில சமயம் மிகவும் அருமையான வைரம் ஏறின கட்டை கிடைக்கும். அதனால் அவர்களிடமும் வாங்குவார். தவறுதான், ஆனாலும் வேறு வகையில்லாமல் வாங்குவார். அதிகாரிகள் அவரை பொறுத்த மட்டில் ஒன்றும் செய்யாமல் இருந்தார்கள். ஒரு சமயம் ஒரு விறகு வெட்டி மிகவும் பெரிதாக வைரம் பாய்ந்ததாக ஒரு சந்தன கட்டையை கொண்டு வந்து கொடுத்தான். நல்ல பவுன் நிறம் என்று சொல்ல வேண்டும். அதை கண்டவுடன் அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. அவனிடம் ஒன்றும் கேட்காமல் 50 ரூபாவை தூக்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டார். அவன் பிரமித்து போனான். 7 நாட்களாக தாம் பட்ட கடனை தீர்த்து விடலாம் என்ற ஆர்வம் அவனுக்கு. இந்த நவராத்திரி வருவதற்குள் மிகவும் அழகாக பூஜைக்கு உரியதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் திருவுருவத்தை செய்துவிட வேண்டும் என்ற ஆசை. அவர் தம் அகக்கண்ணில் அம்பிகையின் திருக்கோலத்தை பற்றி தெளிவாக கேட்டு அறிந்து கொண்டிருந்தார். அல்லவா, உன்னுடைய மற்ற வேலைகளையெல்லாம் கெடுத்துக்கொண்டு இதை ஏன் செய்கிறாய்? ஒழிந்தது போது செய்து தரலாமே என்று சாஸ்திரியார் சொன்னபோது விசுவநாதர் கேட்கவில்லை. முன்பே செய்து தந்திருக்க வேண்டியது. இவ்வளவு நாள் நல்ல கட்டையாக கிடைக்கவில்லை, இப்போதுதான் கிடைத்தது. இந்த சமயத்தை விடலாமா? எப்படியும் இந்த நவராத்திரிக்கு அம்பாள் உங்க கையில் என்று சொன்னார் சாஸ்திரியார். எல்லாம் அம்பிகையின் கிருபை என்று பேசாமல் இருந்து விட்டார். புரட்டாசி மாதம் பிறந்துவிட்டது. விஸ்வநாதர் ஒருவாறு உருவத்திற்கு எல்லை கோழி வேலை செய்து வந்தார். அவயவம் அவசியமாக நுட்பமாக வடித்தெடுத்தார். சாஸ்திரியார் ஒவ்வொரு நாளும் தம் நண்பர் வீடு வந்து பார்த்து போவார். அவருக்கும் அது நன்றாக நிறைவேற வேண்டும் என்ற ஆசை. அம்பிகையை உருவாக்கி வந்தாள். உன் கை விஸ்வகர்மாவுடைய கை. அப்பா, இந்த விக்கிரகத்துக்கு ஒரு லட்சார்ச்சனை பண்ணிவிட்டேனானால் இந்த சன்னிதானத்தில் பேய்கள் கூத்தாடும். எத்தனை கச்சிதமாக இருக்கிறது உன் வேலை என்று சாஸ்திரியாரை பாராட்டுவார். நண்பர். ஒருவாறு திருவுருவம் பூர்த்தியாயிற்று. சாஸ்திரியார் அதை பார்த்து பார்த்து பூரித்து போனார். நவராத்திரிக்கு இன்னும் 8 நாட்கள் இருந்தன. இடையில் சாஸ்திரியார் வெளியூர் செல்ல வேண்டி நேர்ந்தது. அந்த விக்கிரகத்தை இப்போதே கொடுத்துவிடு, நான் வீட்டில் வைத்திருக்கிறேன். நவராத்திரி ஆரம்பத்தில் ஆவாகனம் முதலியவை செய்யலாம் என்றார். இல்லை இல்லை, சில்லறை நகாசு வேலைகள் இருக்கின்றன. அவற்றை செய்துவிட்டு நீங்கள் ஊரிலிருந்து வந்தவுடன் தந்துவிடுகிறேன் என்றார் விஸ்வநாதர். என்னவோ, அம்பாள்தான் உனக்கு மேன்மேலும் நன்மையை உண்டு பண்ண வேணும். எவ்வளவோ வேலைகளை கெடுத்துக்கொண்டு வரும் படியை விட்டுவிட்டு எனக்காக இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறாய். இவ்வளவு நாளும் மெனக்கெட்டது போதாதென்று இன்னும் வேலைகள் இருக்கின்றதென்கின்றாய். உனக்கு நான் என்ன செய்ய போகின்றேன்? அந்த கேள்வியை நான் கேட்க வேண்டும். நீங்கள் அல்லவா இந்த புதிய வழியை எனக்கு காட்டி என்னை முன்னுக்கு வர செய்தீர்கள். அதற்கு என் உடம்பை செருப்பாக தைத்து போட்டாலும் போதாதே. சரி சரி, போதும் போதும் உன் பேச்சு. நான் ஊருக்கு போய்விட்டு வருகிறேன். அவர் ஊருக்கு போயிருந்த போதுதான் விஸ்வநாதருக்கு அந்த சோதனை நேர்ந்தது. யாரோ ஒரு நண்பர் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் தம்முடன் ஒரு செல்வரையும் அழைத்து வந்தார். அவர் வீட்டில் அம்பிகை பூஜை செய்கிறவராம்.
அப்போது ராஜராஜேஸ்வரி முகுப்பொலிவோடு உருவாகிவிட்டாள். அந்த தெய்வ உருவத்தை தம் நண்பருக்கும் அவருடன் வந்த செல்வருக்கும் காட்டினார் மரச்சிப்பி. அதை கண்டவுடன் செல்வர் வியப்பே வடிவமானார். அதை பார்க்க பார்க்க தம் கண்ணை வாங்க முடியவில்லை. இது என்ன விலையாகும் என்று கேட்டார். விற்பதற்கு செய்தது அல்ல இது என்றார் ஆசாரியார். ஏன் விற்கக்கூடாது என்று செல்வர் கேட்டார். ஆசாரியாருக்கு என்னவோ தோன்றிற்று. இதற்கு பணம் கொடுக்கிறவர் யாரும் இல்லை என்று கூறினார். என்ன அப்படி சொல்கிறீர்கள்? அப்படி என்ன விலை ஆகப் போகிறது? எவ்வளவு விலை ஆனாலும் நான் கொடுக்க விடுகிறேன். ஆசாரியார் உடனே 1000 ரூபாய் என்றார். அந்த தொகையை அவர் கொடுப்பதாவது என்று எண்ணினார். ஆனால் செல்வரோ சளைக்கவில்லை. இவ்வளவுதானா? இந்தாருங்கள் 200 ரூபாய் முன்பணம். பாக்கியை ஊருக்கு போய் அனுப்பி இந்த மூர்த்தியை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி 2 நோட்டை நீட்டினார். விஸ்வநாதருக்கு இப்போது திகைப்பு உண்டாகிவிட்டது. 1000 ரூபாய் விட மனசு வரவில்லை. இதை கொடுத்துவிட்டு இதே மாதிரி வேறு ஒன்று செய்துவிட்டால் போகிறது. நவராத்திரிக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. அதற்குள் எப்படி செய்வது? ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசி அகப்பட்டு விட்டு கொண்டோமே என்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியது. 1000 ரூபாய் என்ற நினைவு அவரை சற்றே சபலத்துக்கு உள்ளாக்கியது. என்ன யோசிக்கிறீர்கள் என்று செல்வர் கேட்டார். அதற்குள் கலைஞர் ஒருவிதமாக முடிவுக்கு வந்துவிட்டார். இந்த ரூபாயை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். நவராத்திரிக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. நவராத்திரி அன்று காலையில் பணத்துடன் ஆளை அனுப்புங்கள். விக்கிரகத்தை கொடுத்து அனுப்புகிறேன். அதற்குள் உங்கள் மனசு மாறினால் நீங்கள் இதை வாங்கி கொள்ள வேண்டாம் என்று சிற்பி சொன்னபோது, இல்லை இல்லை, இப்போதே எடுத்து கொண்டு போகிறேன். இந்த நபர் எனக்கு பிணையாக இருப்பார். ஊர் போனவுடன் பணத்தை அனுப்பிவிடுகிறேன் என்று பரபரப்பாக பேசினார் செல்வர். இன்னும் சில சில்லறை வேலைகள் இருக்கின்றன. அவற்றை செய்து அனுப்புகிறேன். நீங்கள் கவலை இல்லாமல் ஊருக்கு போங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பினார் கலைஞர். அவருக்கு இந்த 3 நாட்களில் அதே மாதிரி வேறு ஒன்று செய்துவிடலாம் என்ற தைரியம். சாஸ்திரி யார் நவராத்திரி ஆரம்ப நாள் காலையில்தான் வரப்போகிறார் என்று தெரிந்தமையால் அதற்குள் செய்துவிடலாம் என்ற துணிவு ஏற்பட்டது. செய்யத் தொடங்கிவிட்டார். இரவும் பகலும் செய்தார். ஒன்றும் போலவே ஒன்று செய்வது எளிதென்று நினைத்தார். ஆனால் அது எவ்வளவு கடினமானது என்று அந்த கலைஞருக்கு இப்போது தெரிந்தது. அது உயிரில்லாத எந்திரத்தின் வேலையல்லவா? நடுநடுவே தர முடியாது என்று செல்வருக்கு சொல்லி அனுப்பிவிடலாமா என்று தோன்றியது. 1000 ரூபாய் நினைவு அதை மாற்றியது. நான் அதை விற்றுவிட்டேன். அடுத்த நவராத்திரிக்கு வேறு செய்து தருகிறேன் என்று தன் நண்பரிடம் சொல்லலாமே என்று நினைத்தார். அப்படி செய்வதானால் சாஸ்திரியார் சிறிதும் வருத்தப்பட மாட்டார். நல்ல விலைக்கு விற்றது பற்றி மகிழ்ச்சியே அடைவார். ஆனால் அந்த மகோபகாரியை ஏமாற்றலாமா? அது தருமமாகுமா? அவரை விட 1000 ரூபாய் பெரிதா? அவருடைய சகாயம் இல்லாவிட்டால் இந்த பொருள் ஏது? புகழ்வது அலைமோதும் உள்ளத்தோடு அவர் வேலை செய்து வந்தார். கடுமையான வேலை. அதைவிட அவர் உள்ளத்தில் உண்டான போராட்டம் பின்னும் கடுமையாக இருந்தது. எப்படியாவது மற்றொரு திருமுறத்தை செய்து இந்த தர்ம சங்கடத்தினிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று தீவிரமாக உழைத்து வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? அவர் சிலை செஞ்சு குத்திருப்பாரா, இல்லை அதை விற்றுருப்பாரா? உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.